பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினதுக்கான தனிப்பட்ட காரணங்களை கோரிய மனுவுக்கு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பதில கேட்டிருக்கு. பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கு எலெக்ஷன் கமிஷன். இது பீகார் மட்டுமில்ல, எல்லா மாநிலங்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். வரப்போற தேர்தலுக்காக போலி வாக்காளர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், உயிரிழந்தவர்களை நீக்கிட்டு புதிய வாக்காளர்களை இணைச்சு முறையான முழுமையான ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிக்க சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொள்ளணும்னு ஜூன் 24ஆம் தேதி இந்த பணியை தொடங்குச்சு தேர்தல் கமிஷன். கடந்த 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலையும் வெளியிட்டுச்சு. அதுல 7,24,00,000 வாக்காளர்களோட பெயர்கள் மட்டும்தான் இருந்தது. வாக்காளர் பட்டியல்ல சர்ச்சைக்குரிய வகையில சிறப்பு தீவிர திருத்தம் ஒன்ன மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் தயாரிச்ச பட்டியல்ல 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கு தேர்தல் கமிஷன். 65 லட்சம் பெயர்கள்ல 37 லட்சம் பேர் நிரந்தரமா இடம்பெயர்ந்துட்டாங்க அல்லது முகவரியில காணல அப்படின்னும், 22,34,000 பேர் இறந்துட்டாங்கன்னும், 7 லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பெயர் சேர்த்திருக்காங்கன்னும், அதனாலேயே 65 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாகவும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்குங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர் பட்டியல்ல பெயர் நீக்கிறதோ பெயர் சேர்க்கிறதோ வழக்கமான விஷயம்தான். ஆனா 65 லட்சம் பேர் நீக்கிறது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. அது எப்படி 5 வருஷத்துக்குள்ள இத்தனை பேர் இறந்திருப்பாங்க, இல்ல இடம்பெயர்ந்து வேற மாநிலங்களுக்கு போயிருப்பாங்க? இதுல நியாயம் வேணாமா? கட்சிகள் பாரபட்சம் பார்க்காம செயல்பட வேண்டிய எலெக்ஷன் கமிஷன் இப்படி முறைகேடு நடத்தலாமா? எலெக்ஷன் கமிஷன் மேல மக்களுக்கு நம்பிக்கை இழக்கிற வகையில நடந்துக்கலாமா? வாக்காளர் வரைவு பட்டியல் தொடர்பா உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா எலெக்ஷன் கமிஷன் பதிலளிக்க சொல்லி உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருக்கு.